இருமொழிக் கொள்கையால் தென் தமிழக இளைஞர்கள் வேலை வாய்ப்பை இழப்பதாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தம்முடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டதால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. தென் தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்டார்ட் அப் தொழில் முனைவோர் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினருடன் தாம் கலந்துரையாடியதாக எக்ஸ் தளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தென் தமிழ்நாட்டில் உயர்ந்த மனித வளமும் இயற்கை வளமும் இருந்தபோதும் அந்த பகுதி கைவிடப்பட்ட கொல்லைப்புறம் போன்று இருக்கிறது என்று ஆளுநர் ரவி குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதற்கு மிகப்பெரிய தேவை இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ள ஆளுநர் ரவி, துரதிருஷ்டவசமாக இந்தி எதிர்ப்பு என்ற பெயரில் தென்னிந்திய மொழிகளை கற்கக்கூட தாங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்று தென் தமிழக இளைஞர்கள் உணர்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு இருமொழிக் கொள்கையில் மிகவும் உறுதியாக இருப்பதால் அண்டை மாநிலங்களை விட அதிகப்படியான வாய்ப்புகளை இழந்தவர்களைப் போன்று தமிழக மாணவர்கள் உணர்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டு இளைஞர்கள் பிற மொழிகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை பெற வேண்டும் என்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி குறிப்பிட்டுள்ளார். ஆளுநரின் இந்த கருத்துக்கு தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.